தலைப்புச் செய்திகள். நல்லாட்சிக்கான நற்சான்றிதழ்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி என மு.க. ஸ்டாலின் அறிக்கை. மக்கள் மனதில் இருந்து அதிமுக மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருப்பதாக விமர்சனம். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறும் பொம்மை முதலமைச்சரின் கைகளில் காவல்துறை உள்ளதாக சாடல். ஜோலார்பேட்டை அருகே எஸ்பி அலுவலக பெண் போலீசிடம் 11 சவரன் தங்க சங்கிலி பறிப்பு. வழிப்பறி கொள்ளையர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. தமிழ்நாட்டில் 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற உண்மை அம்பலமாகிவிட்டது. திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் அம்புலி மாமா கதைகளை சொல்லி வருவதாக அண்ணாமலை விமர்சனம். எப்பவுமே தமிழச்சி என்று பேசும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழ்நாட்டுக்கு நிதியே ஒதுக்கவில்லை, ஏழைகள் மீது வரிகளை சுமத்துவதாக திமுக அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. பெரியாரை தொட்டவன் கெட்டான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி எச்சரிக்கை. பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு 10 பைசா கூட கொடுக்காதது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி. உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் இதுவரை 41 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக தகவல். வரும் 12ஆம் தேதி பௌர்ணமி, மகா சிவராத்திரி நாட்கள் என்பதால் பக்தர்களின் வருகை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. திமுக தொண்டர்கள் உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதிக்காகவும் பணிபுரிய வேண்டியிருக்கும். மயிலாடுதுறை முழுவதும் பாஜக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் சலசலப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேர் கைது. கன்னியாகுமரி அருகே கஞ்சா போதையில் பொதுமக்களிடம் அத்துமீறிய 2வரையும் கைது செய்தது காவல்துறை. கரீபியன் கடற்பகுதியில் 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. கொலம்பியா, கேமன் தீவுகள், கோஸ்டாரிக்கா, ஜமைக்கா, நிகரகுவா தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை.